பைந்தமிழில் பிறப்பெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நற்றமிழில் நாவெடுத்து என்னாலும் நல்லதொரு சிந்தனையை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மொழியை உனக்கும் இந்த பகிர்வு வாசக குழுமிற்கு வருகை புரிந்துள்ள அத்தனை அன்பர்களுக்கும் இரவு வணக்கத்தை இன்பத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாரம் வாரம் ஒரு புத்தகம் நம்முடைய பகிர்வு குழுமமானது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு விமர்சனம் செய்கிறது. அந்த வகையில் இந்த வாரம் அண்ணாந்து பார் என்ற புத்தகம், இது அண்ணாவை நினைவு கூறுகின்ற வகையிலே அவரை பற்றி சொக்கன் அவர்கள் எழுதிய புத்தகம் இந்த வாரம் விமர்சனத்திற்கு எடுத்துக்கொள்கின்றோம். அண்ணாவை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு முறை நேரு சென்னைக்கு வருகின்றார். அப்படி சென்னைக்கு வந்த போது அவருக்கு அன்று வெளிவந்த ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு ஆசையாக இருக்கிறது. அந்த வகையில் தன்னுடைய பணியாளரை அழைத்து, இன்றைக்கு கன்னிமரா நூலகத்திற்கு ஒரு புதிய புத்தகம் வந்திருக்கிறது, அதை சென்று அந்த புத்தகத்தை கொண்டு வா என்று பணியாளரிடத்தை பணிக்கின்றார். பணியாளர் சென்று அந்த புத்தகம் இல்லை என்று திரும்பி வந்து விட்ட பிறகு, அந்த புத்தகம் இன்று காலை தான் வந்ததாம், ஆனால் அதை யாரோ எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்களாம் என்று சொல்ல, உடனே நேருக்கு ஒரு ஆச்சரியம். தமிழ்நாட்டில் இப்படி படிப்பவர்கள் இருக்கிறாங்களா? அப்படி யாரு? போயிட்டு உடனே பார்த்துட்டு வான்னு சொல்ல, உடனே போயிட்டு பணியாளர் பார்த்துட்டு வராரு. அது யாருன்னா CN அண்ணாதுரை. அப்படி அன்றன்று வந்த புத்தகத்தை அப்பப்ப படிக்கின்ற ஒரு வழக்கம் அவரிடத்தில் இருந்தது என்று சொல்வார்கள். அதுவும் குறிப்பாக கன்னிமராவில் இருந்த அத்தனை புத்தகங்களையும் வாசித்த ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் அது அறிஞர் அண்ணாவிற்கு தான் உண்டு என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு எப்பொழுதும் தன்னை இன்னொரு விஷயம் கூட சொல்வார்கள், அறுவை சிகிச்சைக்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை ஒரு நாள் தள்ளி போட முடியுமா என்று கேட்டார் மருத்துவத்தில். ஏன் என்று மருத்துவர் கேட்கின்றால், எப்படியாக இருந்தாலும் செய்யத்தான் போகிறோம், அப்படி ஏன் உங்களுடைய அறுவை சிகிச்சையை தள்ளி போட வேண்டும் என்று சொல்ல, நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் அந்த புத்தகம் ஒருவேளை இந்த அறுவை சிகிச்சை சரியாக இல்லை என்றால், நடைபெறவில்லை என்றால் ஒருவேளை இறந்து விடலாம். அந்த புத்தகத்தை படிக்கவில்லையே என்ற ஏக்கம் எனக்குள் இருக்கும். ஆகவே அந்த புத்தகத்தை எப்படியாவது படித்த மன நிறைவோடு நான் சென்று சேருவேன். ஆகவே இந்த அறுவை சிகிச்சையை தள்ளிப்பட முடியுமா என்றெல்லாம் கேட்டு தன் அறிவை விரிவிசை, பாரதிதாசன் அழகாக சொல்வார், அறிவை விரிவிசை அகண்டமாக்கு என்று சொல்வார். அதுபடி படித்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து படிப்பால் மட்டுமே தன்னை உயர்த்து கொள்ள முடியும், ஒரு நல்ல தலைவனாக தமிழகத்தை ஆள முடியும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு சொன்னது மட்டும் அல்லாமல் அத்தகைய செயலை நிகழ்த்து காட்டிய பெருமைக்குரியவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை பற்றி சொக்கன் ரொம்ப அழகாக எழுதுகின்றார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை தொடங்கி கிட்டத்தட்ட 8 தலைப்புகளில் 14 தலைப்புகளில் அவர் இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கின்றார். அந்த புத்தகம் எல்லோரும் படித்து வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த புத்தகம் சார்ந்த கருத்துக்களை நமக்கு வழங்குவதற்காக முதலாவதிலே அழைக்கின்ற நபர் வெங்கடேஸ்வரி மேடம் அவர்களை புத்தகம் சார்ந்த கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேடம் இருக்காங்களா? அனைவருக்கும் வணக்கம். லைன்ல தான் சார் இருக்கேன். இந்த புத்தகத்தை 3/4 பங்கு படித்து விட்டேன். கொஞ்சம் தான் இருக்கு. அதாவது ரொம்ப ரொம்ப நல்ல புத்தகம். நான் இது வரைக்கும் அண்ணாதுரையோட வாழ்க்கை வரலாறு படிச்சது இல்லை. சின்ன ஸ்கூல்ல தொண்டு செய்து பழுத்த பழம் சொல்லிட்டு ஒரு பெரியார் பத்தின புத்தகம் தமிழ்ல வந்திருக்கு, ஒரு லெசன் வந்தது, அதுதான் படிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது புத்தகம். இது அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாறை சொல்றதை விட தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறை சொல்லியிருக்குன்னு இந்த புத்தகத்துல நல்லா விரிவா கூறியிருக்காங்க. அந்த புத்தகத்தோட பேரே ரொம்ப ஆப்டா இருந்துச்சு, ரொம்ப ஈர்க்கிற விதத்துல இருந்தது. அதாவது ஒரு குள்ளமான மனிதர், அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸால நம்ம அவர் அண்ணாந்து பார்க்கணுன்ற மாதிரி பேர் காரணமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அடிமட்ட நிலையில இருந்து எப்படி எல்லாம் முன்னேற முடியும், மக்களோட சப்போர்ட் இருந்து நம்மள கொள்கையில பிடிப்பா இருந்தா எந்த அளவுக்கு முன்னேற முடியும்ன்றது அவரோட வாழ்க்கை வரலாறுல நல்லா விரிவாவே நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் எல்லாருமே புத்தகம் படிச்சிருப்பீங்க, ஸோ டீப்பா சொல்றதுக்குல. பட் என்னோட கருத்து என்னன்னா, ரொம்ப நல்ல புத்தகம். தமிழகத்தோட அரசியலை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு பர்சனலா நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. மிக்க நன்றி. தாம் படித்த நூலை பற்றி மிக சுருக்கமாக, உண்மையில் இது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுவதை காட்டிலும் தமிழகத்துடைய அரசியல் நிலையினை நமக்கு மிக சிறப்பாக எடுத்துரைக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். உண்மையிலே மிக சிறப்பாக. அது நமக்கு அந்த காலகட்டத்தில் நம்மலாம் பிறந்திருக்க மாட்டோம். அந்த வகையிலே நமக்கு இதை படிக்கின்ற போது இப்படி இருந்ததா, ஒரு இந்தி எதிர்ப்பானது கிட்டத்தட்ட
1930 தொடங்கி இன்று வரை தீ பரவட்டும், தீ என்ற ஒரு இது எப்படி வந்தா நம்ம மொழியை அழித்து விடும் என்று உண்மையிலே அதை படிக்கின்ற போதுதான் காலம் காலமாக அந்த ஹிந்தி எதிர்ப்பு எப்படி இருந்திருக்கிறது. அந்த இவங்கெல்லாம் பெரியார், அண்ணாதுரை அவர்கள்லாம் இல்லை என்றால் நம்முடைய தமிழ் மொழியானது எந்த நிலைக்கு சென்றிருக்கும் என்று நாம் உண்மையிலே கற்பனை செய்து பார்த்தாலும் அது நமக்கு பயமாகத்தான் இருக்கிறது. அந்த கருத்துக்களை மிக சிறப்பாக எடுத்துரைத்த வெங்கடேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்ம ராதாபாய் மேடம் அவர்களை இந்த நூல் சார்ந்த செய்திகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பகிர்வு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த வாய்ப்பு கிடைத்ததை நான் பெரும் பேராக கருதுகிறேன். ஏன்னா அந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். அவங்க சகோதரி வெங்கடேஸ்வரி குறிப்பிட்டது போல ஒரு குள்ளமான மனிதர், ஒரு சாமானியமான ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த ஒரு சாமானியர் ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு அண்ணாந்து பார் என்ற தலைப்பிலே அவர்கள் சொக்கன் அருமையாக எழுதியிருக்கிறார்கள். இந்த சொக்கன் அவர்களுடைய சிறப்பு என்னென்ற நிறைய தலைவர்களை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அப்துல் கலாம் பற்றி, அப்புறம் அக்பர், பில்கேட்ஸ், நெப்போலியன், அந்த மாதிரி பல தலைவர்களை பற்றி எழுதியிருக்கிறார். அதே சமயத்துல கூகுள், ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற அறிவியல் தொழில்நுட்பம் பற்றியும் எழுதியிருக்கிறார். நிறைய விஷயங்களை மிக எளிமையான முறையிலே சொல்லக்கூடியவர். அது போலவே அறிஞர் அண்ணாவை பற்றி எழுதியிருக்கிறார். இதுல ரொம்ப அட்ராக்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, அறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்துல 1909 செப்டம்பர் 15 பிறந்தாரு. அப்பா நடராஜன், அம்மா பங்காரு அம்மாள். இருந்தாலும் இவரை வளர்த்தவர் இவருடைய சித்தி. அவருக்கு ஒரு இரட்டை குழந்தைகள் பிறக்குது. அது அந்த குழந்தைகள் இறந்து விடுகிறது. அதனால தன்னுடைய பாசம் அனைத்தையுமே அறிஞர் அண்ணாட்ட அந்த சித்தி தான் அவரை முழுக்க முழுக்க வளர்க்கிறார்கள். பின்னாடி அவர் பகுத்தறிவாளராக ஆன போது கூட சிறு வயதிலே ரொம்ப தெய்வ பக்தி உடையவராக இருக்கிறார். அவருக்கு பிடித்தமான தெய்வம் பிள்ளையார். வரதராஜ பெருமாள் கோயில் பக்கத்துல இருந்தா கூட ஏதோ புண்ணிய கோடீஸ்வரன் கோயிலுக்கு அடிக்கடி போவாராம். ஏன் அப்படின்னா அந்த கோயில்ல ரொம்ப கூட்டம் இருக்காது அப்படின்னு. சின்ன வயசுல இன்னொரு பழக்கம் என்னன்னா, அந்த காலத்துல நம்ம ஃபேமிலியில எல்லாருமே பெரியவங்களே செய்யறதுதான். கடைக்கு போய் இந்த பொட்டலம் கட்டிட்டு வர பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னு படிப்போம். அப்படி இவரும் அந்த பேப்பர்ல பொட்டலத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத கூட படித்திருக்கிறார். மிக சாமானிய மனிதன் என்று நம்ம சொல்றோம். நெசவாளர் குடும்பத்துல பிறந்தவர். SSLCல கூட அவர் முதல் முறையில் தேர்ச்சி பெறவில்லை. அதுக்கப்புறம் SSLC முடிச்சதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறார். ஏன்னா மேல படிப்பதற்கு அவருக்கு நிதி இல்லாத காரணத்தினால வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் பச்சையப்பன் கல்லூரியுடைய அந்த அறக்கட்டளை நிதியுதவி பெற்று BA ஆனர்ஸ், MA எல்லாம் படிக்கிறாரு. அது மனிதனுக்கு எல்லா மனிதர்களுக்கும் பலவீனம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கும் ஒரு 2 பலவீனங்கள் இருக்கு. ஒண்ணு மூக்கு பொடி போடுறாரு, இன்னொன்னு வெத்தலைப்பாக்கு போடுறாரு. அதனால கிளாஸ்ல ஜன்னல் ஓரமா போய் உட்காந்துக்குவாராம். மற்றவர்கள் எல்லாம் ஜன்னல் ஓரமா உட்கார்ந்தா தெருவுல என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா இவர் வேடிக்கை பார்க்காம படிப்பிலே கவனம் செலுத்தினார். ராமன் சார் சொன்ன மாதிரி புத்தகங்களை அன்னன்னைக்கு புத்தகங்களை வாங்கி எப்ப வருதுங்கிறத உடனே வாங்கி அதை படிச்சு அதுதான் அந்த படிப்பதுதான் அவரை அறிவாளியாக்கியது, அறிஞராக்கியது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவரு நேருவை பற்றி குறிப்பிட்டார்கள். நேரு வந்தப்போ புஸ்தகத்தை அண்ணா முதலையே வாங்கி படிச்சுட்டாரு. நூலகத்துக்கு போய், அதாவது எல்லா புத்தகங்களையும் விலை கொடுத்து வாங்க முடியாதுங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் நூலகத்துல போய் புத்தகங்களை படிப்பாராம். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அந்த பிளாட்பாரத்துல புத்தகங்கள் வாங்க முடியல அப்படின்னா தினம் போய் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு அந்த புத்தகத்தை படித்து முடித்து விடுவாராம். சோ இதெல்லாம் அவரை பத்தின ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். அதுக்கப்புறம் அவரு தென்னிந்திய நல சங்கம் என்று அழைக்கப்பட்டு பிறகு நீதி கட்சியாக வாழ்ந்த கட்சியில அப்புறம் பெரியாருடன் அவருடைய தொடர்பு,
முதல்ல அவரு பெரியார் வந்து ஒரு கூட்டத்துல பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறப்போ நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு, வேலைக்கு போறியானா இல்ல நான் பொது தொண்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். சோ வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் எதிர்த்து கொண்டுதான் அவர் பொது தொண்டுக்கு வருகிறார். அவர் ஒரு அரசியல்வாதி என்பதை தாண்டி அதாவது 1967 எலெக்ஷன்ல திமுக முழுக்க முழுக்க வெற்றி பெற்று, அதாவது அது வந்து திமுகவுக்கு எதிர்பார்க்க முடியாத ஒரு வெற்றி. அவங்க வந்து ஒரு அதாவது நமக்கு வெற்றி அடைஞ்சிருவோமான்ற டவுட்ல தான் இவர் வந்து தென் சென்னையில பாராளுமன்றத்துக்கும் நிக்கிறாரு. ஆனால் பாராளுமன்றத்துல 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் நினைக்கிறாங்க யாரு முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இவரை சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்து இவரை மேலவை உறுப்பினராக்கி 2 வருஷம் தான் ஆட்சி செய்யறாரு. இவருடைய குறிப்பிட்ட சாதனைகள்னு சொல்றப்ப பார்த்தோம்னா, அந்த தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது. அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு என்று மாற்றியது பெரிய சாதனை அப்படின்னு இந்த புத்தகத்துல கூறப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த தமிழ்நாடுங்கிறது 1967 சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் ஏற்றி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இதற்காகவே ஒரு நீண்ட வரலாறு முன்னாடியே கிட்டத்தட்ட 1950களிலேயே காங்கிரஸ், அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, சோசியலிஸ்ட் கட்சி எல்லாருமே இதற்காக போராடுகிறார்கள். 1961, 63 பாராளுமன்றத்திலே தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு அது தோற்கடிக்கப்படுகிறது. ஒரு உறுப்பினர் கேட்டாராம், அப்ப அண்ணா வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கிறார், என்ன தமிழ்நாடுன்னு பேரு வந்து உங்களுக்கு என்ன பெருசா வரப்போகுது, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப அறிஞர் அண்ணா சொன்னாராம், பார்லிமெண்ட்டை லோக்சபான்னு மாத்துறதுனால என்ன வரப்போதோ அதேதான் எங்களுக்கும் தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுவதற்காக. இப்ப இன்னொரு உறுப்பினர் கேட்டார், இங்க வந்து பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு அப்படிதான் இருக்கே தவிர தமிழ்நாடுன்னு எங்கேயாவது இருக்கா அப்படின்ன உடனே அவர் வந்து பரிபாடல், 10 அப்புறம் மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் இருந்து இந்த தமிழ்நாடுன்னு பேருக்கு எவிடன்ஸ் எடுத்து காட்டினாராம். அதே மாதிரி கம்பரும் சேக்கிழாரும் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு. அப்பொழுதும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. கடைசியில 1967 தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர் ராமன் சார் குறிப்பிட்டது போல அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம், இந்த இருமொழி கொள்கை, இதெல்லாம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்றைக்கும் அதற்கான ஒரு தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இன்னொரு சாதனை, அவருடைய சாதனை, இந்த சுயமரியாதை திருமணத்திற்காக சட்டம் இயற்றுகிறார். கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு பரிசு அறிவிக்கிறார். அதே மாதிரி விதவைகள் மறுமணம் அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு வேலையிலே முன்னுரிமை தருகிறார். இப்படி பல சாதனைகளை செய்தவர். ஒரு பத்திரிகையாளராக வெற்றி பெறுகிறார். நிறைய புனைப்பெயர்கள்ல எழுதுறார். சௌமியன், ஒற்றன், வீரன் அப்படி நிறைய புனைப்பெயர்கள்ல எழுதுறாரு. நிறைய பத்திரிகைகள், நவபாரதம், பாலபாரதம், அந்த மாதிரி நிறைய விடுதலை, குடியரசு அப்படி நிறைய பத்திரிகைகள் எழுதுறாரு. இவரே திராவிட நாடுன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார். ஹோம்லேண்ட், ஹோம் ரூல் அப்படின்னு ஆங்கில பத்திரிகைகளையும் இவர் ஆரம்பித்து நடத்தி இருக்கிறார். அதுக்கப்புறம் இவருக்கு ரொம்ப பிடிச்சமானது நாடகம். நாடகத்துக்கு ஒரு விளக்கமே சொல்லியிருக்காரு, நாடு பிளஸ் அகம் அதுதான் நாடகம். சோ நாட்டு நடப்ப சொல்றதுக்காக நாடகத்தை ஒரு ஊடகமாக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சோ நிறைய நாடகங்கள், நிறைய சிறுகதைகள், நிறைய நாவல்கள், அப்படி தன்னை ஒரு அரசியல்வாதியாக, ஒரு எழுத்தாளராக, ஒரு படைப்பாளியாகலாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நிறைய சமூக பணிகள், அதாவது சமூக பணிகளை வந்து அரசு மட்டுமே செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சீரணி படை அப்படின்னு ஒரு படையை உருவாக்கி அந்த அவர்கள் மூலமாக நிறைய சமூக பணிகள் எல்லாம், அந்த முதியோர் கல்வி, அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு, சுகாதாரம், அந்த மாதிரி விஷயங்களில் எல்லாம் அவர் கான்சென்ட்ரேட் பண்றாரு. சோ 2 வருஷம் அவர் ஆட்சி புரிந்தா கூட நிறைய விஷயங்களை சாதித்து அதற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். சோ எதிர்கட்சிக்காரங்களையும் சரி, தங்களுடைய எதிரிகளையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக அவர் திகழ்ந்தார். கடைசியில அவருக்கு அந்த புற்றுநோய் வந்து மரணம் அடைந்த பொழுது 1969
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 9 வயது இருக்கும். அந்த இதுலலாம் அந்த ட்ரெயின்ல, பஸ்லலாம் டாப்லலாம் ஏறி போய் அவருடைய இறுதி அஞ்சலி போய் நெறைய பேர் வந்து அதுக்காக அதுல வந்து இறந்தெல்லாம் போயிருவாங்க. அப்படி ஒரு பொதுமக்களிடத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவர். அவருடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த புத்தகத்தை படிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த வாய்ப்பினை கொடுத்த பகிர்வு குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சாமானிய மனிதன் எப்படி ஒரு சாதனை மனிதனாக மாறினார் என்பதை பற்றி ரொம்ப அழகாக எடுத்துரைத்தார்கள். உண்மையில் இந்த 67ல அவங்க அறிஞர் அண்ணா அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற போது அறிஞர் அண்ணாவே சொல்றாரு ஒரு இடத்துல, இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கு, இவ்வளவு சீக்கிரத்துல நாங்க ஆட்சியை பிடிப்போம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சுதந்திரம் பெற்று கொஞ்ச நாள் தான் ஆகுது, இதுக்குள்ள காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை இழந்து இப்ப எங்களுக்கு ஆட்சி நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, நாங்க எப்படி ஆட்சி நடத்துவோம்ன்ற மாதிரி ஒரு இதுவே அவர் சொல்றாரு. ஆனா அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்க்காத அளவிற்கு ஏன்னா அந்த அவங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது என்று ஒரு குறிப்பிடுகின்றார். இன்னொரு அவங்க வந்து அந்த இறப்பு பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, உண்மையிலே இதுவரை உலகத்திலே 2 பேருக்கு தான் ரொம்ப அதிகமான எண்ணிக்கை அளவில் பொதுமக்கள் கூடினார்களாம். அதுக்கு அடுத்தபடியாக 3வது அறிஞர் அண்ணா அவர்களுக்கு கின்னஸ் சாதனையில சொல்றாங்க. இந்த வெளிநாட்டை சார்ந்த இங்கிலாந்து பிரதமர் ஒருத்தருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கடுத்து இன்னொரு மனிதருக்கு சொல்றாங்க. இது 3வதாக இருக்கின்ற இவருக்கு தான் அவ்வளவு மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மக்கள் வந்து ஒரே இடத்துல கூடுனாங்க அப்படின்னு ஒரு கின்னஸ் சாதனை சொல்லுது. அந்த அளவுக்கு ஒரு சாதனை மனிதராக நமக்கு நிறைய 2 ஆண்டுகளே இருந்தாலும் கூட நமக்கு சமூகத்திற்கு என்ன தேவையோ ரொம்ப அழகான முறையில் அவர் வந்து நமக்கு வழங்கி சென்றிருக்கின்றார். இத்தகைய கருத்துக்களை வழங்கிய ராதாபாய் அம்மா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக தம்பி பழனிக்குமார் அவர்களை கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் பகிர்வு வாசகர்களே. அண்ணாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணாந்து பார், உண்மையிலேயே அண்ணாந்து பார்க்க வேண்டிய மனிதன் தான். உள்ளமாக இருந்தாலும் சாதனைகளிலே உயர்ந்திருக்கிறார். பணபலம் இல்லை, எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல ஒரு 25 வயது இளைஞனாக ஒரு மேடையிலே பேசுவதற்கு மேடையில் பங்கேற்று அதனை காண வந்த பெரியார் அவர் பேச்சிலே ஈர்ப்பு கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்ட பொழுது பொது சேவை செய்ய விளைகிறேன் என்று சொன்ன பொழுது தன்னுடைய சிஷியனாக ஏற்றுக்கொண்ட ஒரு மகான். உள்ளபடியே சொல்லணும்னா, அண்ணா என்கிற ஒருவர் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல அப்படின்னா நாம் இன்று வாழுகிற சுகபோகமான வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்குமா என்பது ஐயன்தான். ஏன்னா வட மாநிலங்கள்லாம் என்ன மாதிரியான சூழல் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சமூக நீதி அவர் கற்றுத்தந்த பாதை. பெரியார் வந்து ஒரு வழியில போய்கிட்டு இருக்கிறாரு, அவர் செல்லுகிற வழியில் சென்றால் நாம் என்ன குறிக்கோளை வைத்திருக்கிறோமோ அந்த குறிக்கோளை எட்ட முடியாது அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டு அவரிடத்திலே இருந்து விலகி சென்று திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை 1949 தொடங்கின ஒரு 17-18 ஆண்டுகளுக்குள்ள அந்த தன்னுடைய இயக்கத்தினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டிலே நிறுவுகிறார். பேச்சுக்கு ஒரு வன்மை உண்டு, பேச்சை வைத்து எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த சமூகத்திற்கு உணர்த்தியவர் அண்ணாதுரை அவர்கள். குறிக்கோள், அதாவது 2 பேரும் பேசினதுல முழுமையான அவருடைய சாதனைகளை சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் கூட நல்ல சாதனைகளை மீண்டும் மீண்டும் சொல்வதிலே தவறில்லை. இருமொழி கொள்கை, அந்த இருமொழி கொள்கையில உறுதியா இருந்ததுனாலதான் அந்த வடநாட்டு கலாச்சாரங்கள் நம்மிடத்தில் வராமல் இன்றளவிலும் தமிழ்நாடு தனித்து இயங்குகிறது. அவர் விதைத்த விதை இருமொழி கொள்கை ஒன்று. அந்த சுயமரியாதை திருமணம், அதாவது பெரியார் என்ன நினைத்தாரோ அதை சட்டமாக ஆக்கி செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தவர். அதே போன்று தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சுற்றியது. இது அந்த 2 ஆண்டுகள்ல அவர் செயல்படுத்திய திட்டங்கள்ல 3 முத்தான திட்டங்கள் என்று இந்த புத்தகத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அண்ணாதுரை வந்து அவர் வந்து மிகச்சிறந்த அறிவாளி, நாம் இதுவரை படித்திருக்கிறோம். ஆனால் அவர்
படித்த பள்ளி இறுதி வகுப்புல தேர்ச்சி அடையல அப்படிங்கிற செய்தியை நான் இந்த புத்தகத்தை படிச்சது மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது கணித பாடத்துல 2 முறை தேர்ச்சி பெற முடியாமல் 3வது முறை தேர்வெழுதி மிக அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்றார். அதன் பிறகு பணிக்கு செல்லுகிறார். மீண்டும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டு கல்லூரியிலே சென்று படிக்கிறார். அப்போ ஒரு அறிவாளியாக மாறுகிறார். இவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த புத்தகத்துல நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகச்சிறந்த படைப்பாளியாகவும் அதே போன்று பத்திரிகையாளராகவும் சிறுகதை எழுதுவதிலே மிகுந்த விருப்பமுடையவராகவும் இருந்திருக்கிறார். நாடக ஆசிரியராக இருந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம நிறைய சீர்திருத்த கருத்துக்கள், அதாவது பெரியாரை விட்டு விலகி செல்லுகிறார். அது கூட விலகி செல்லும் பொழுது கூட அந்த 57, 62 தேர்தல்கள்ல பெரியார் காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு காமராசருக்கு உதவி செய்து கொண்டு அந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது அண்ணா அவர்கள் உள்ளிட்ட அவர் இயக்கத்தை சார்ந்தவர்களை எவ்வாறெல்லாம் விமர்சிக்க கூடாதோ அவ்வாறெல்லாம் விமர்சித்தார். ஆனால் எதிர்க்கட்சியான காங்கிரஸத்தான் இவர்கள் விமர்சித்தார்களே தவிர பெரியாரை பற்றி எதுவுமே விமர்சிக்கவில்லை. அப்போ தன்னுடைய குருவை எப்படி மதிக்க வேண்டும், அவரை எப்படி நடத்த வேண்டும் என்கிற பாடத்தை அண்ணா அவர்கள் தன்னுடைய இயக்கத்தினருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதே போன்று பெரியார் என்னென்னவெல்லாம் இந்த சமூகத்தில் நிகழ வேண்டும் என்று எண்ணினாரோ அத்தனை திட்டங்களையும் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறார். அண்ணா அவர்கள் உள்ளிட்டு கலைஞர் தொட்டு அனைவருமே இன்னைக்கு திராவிட மாடல் அப்படிங்கிறத எல்லாருமே அதை ஒரு விமர்சன சொற்களாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அது மிக மிக தவறு. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது நாம் எவ்வளவோ சிறப்பான நிலையிலே இருக்கிறோம். இன்னொரு குறிப்பிடத்தகுந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியார் இவர்களை விமர்சிக்கிறாரு, இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று. ஆனாலும் கூட ஆட்சிக்கு வந்த பிறகு அவரிடத்திலே சென்று இந்த ஆசனம் அவருக்குரியது என்று சொல்லி அவரிடத்திலே ஆசீர்வாதம் பெற்று அவர்கள் சொற்களை கேட்ட பெரியாரே கண் கலங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அப்ப எவ்வளவு அந்த விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அண்ணா, கலைஞர் இவர்கள் உள்ளிட்ட அந்த இயக்கத்தினர் மூலமா நாம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த புத்தகங்களை இன்னும் ஒரு முறை படிக்கணும், படித்து விட்டு ஆழமான கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிஞர் அண்ணாவிடத்தில் உண்மையிலே அந்த பொறுமை, ஐயா பெரியார் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் முரண்பாடுகள் இருந்த போதிலும் கூட அந்த முரண்பாட்டை இவர் ஒரு முறை கூட அவர் தன் கோபத்தின் மூலமாக அவருக்கு அண்ணா அவர்கள் வெளிப்படுத்தியதில்லை. இந்த நூலை படிக்கின்ற போது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்களை கடிய வேண்டாம், ஒரு இழிவான சொற்கள் பயன்படுத்தக்கூடாது, அப்படிதான் அது அந்த நூல்ல அவர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த அளவுக்கு நீங்க இவ்வளவு தூரம் இருந்தாலும் கூட பொறுமையா இருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னா, அறிஞர் அண்ணா சொல்லுகின்றார், நான் ஒரு நெசவாளி குடும்பத்தில் பிறந்தவன். இந்த நெசவு தொழிலை செய்கின்ற போது எந்த அளவுக்கு ஒரு பொறுமை என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து கொள்கின்றேன். ஆக ஏன்னா அந்த நெசவு தொழில் என்பது ரொம்ப கடினமான ஒரு தொழில். அந்த அந்த ராட்டை சுத்துகின்ற போது ரொம்ப கவனமா ஏன்னா நூல் அருந்து விட்டால் அது பயனற்று விடும். ஆக அந்த இதை பார்க்கின்ற போது பார்த்து எனக்குள்ளும் பொறுமை வந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு முரண்பாடுகள் இருந்த போதிலும் கூட பொறுமை அவரிடத்தில் இருந்தது. அதனால கடைசி வரை பெரியாரை தன்னுடைய தலைவன் ஒன்று இருந்தால் அது அவர்தான், அவரை தவிர வேறு யாரும் எனக்கு தலைவராக இருக்க முடியாது. ஆகவே தான் கடைசி வரை அந்த சீட்டை கடைசியாக காலியாக இருக்கிறது என்று கருத்தை ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கின்றார். தம்பி பழனிக்குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஐயா பாண்டியராஜன் அவர்களை இந்த நூல் சார்ந்த கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ணாந்து பார் என்ற அறிஞர் அண்ணா அவர்களை குறித்த இந்த நூல் தொடக்க நிலையில தான் நான் படிச்சிருக்கேன். அதுலயே ஒரு சுருக்கமான அவருடைய வரலாறை இதுல சொல்லியிருக்காங்க. முதல்ல எல்லாருமே நிறைய கருத்துக்கள் விரிவாகவே சொல்லிட்டதுனால நான் அந்த படிச்ச அறிமுகத்துல இருந்து சொல்றதுக்கு பெருசா எதுவும் தோணல. எனக்கு என்னன்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும்
அவருடைய அந்த படிப்பினுடைய ஆர்வம் வந்து ரொம்ப மனதை நிகழ செய்தது. அதாவது ஒரு பலகாரம் கொண்டு வந்த அந்த காகிதத்தை கூட பிரிச்சு படிப்பாரு, படிச்சு தீர்த்தாரு அப்படின்னு எழுதியிருப்பாரு அதுல. அந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு. அதை பார்த்து அவரை வளர்த்தவங்க வந்து அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ அவர் படிக்க சொல்லி ஊங்கொட்டி கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து எழுதியிருந்தாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியை தர்றதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நாடகத்தின் மீது உள்ள ஆர்வத்துல அந்த இரண்ய வேஷம் போட்டு ஆடினது, அதெல்லாம் வந்து குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அப்போ சரின்னு பெரிய அளவுல அவங்க ஊக்கப்படுத்தி இருந்தாலும், அப்புறம் அவர் நாடகத்துக்கே போறத பார்த்து கொஞ்சம் அதிருப்தி அடையவும் செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த 25 வயதுல ஒரு பகுத்தறிவு கூட்டத்துல வந்து அவர் பேசி, அதை தொடர்ந்து பெரியாருடைய சந்திப்பு, அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த நெருக்கமா எந்த அளவுக்கு எவ்வளவு விரைவா அவரை வந்து நெருக்கமாக்கி அவர் தன்னுடைய சீடனாக்கி அதுல இருந்து அவர் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்தாரு அப்படிங்கறதெல்லாம் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா அவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து ஏத்துக்கவே முடியல. இப்படியெல்லாம் கூட இருந்திருப்பாங்களா? அப்ப எந்த அளவுக்கு உண்மையான ஒரு தலைவர்களா இருந்திருக்காங்க. போலியா வார்த்தைகளை சொல்லி சமாளிச்சுக்காம, அதாவது அண்ணா அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் மிகப்பெரிய வயது இடைவெளி இருக்கு. ஆனாலும் அந்த இதுலயுமே அவர் வந்து அண்ணா வந்து தன்னுடைய கருத்து முரண்பாட்டால விலகிறதும், அதுக்கப்புறம் அதே நேரத்துல அதை வந்து ஒரு சொல்லிக்க முடியாம தவிக்கிறது, அந்த மாதிரி சூழல்லாம் வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்துல வந்து அண்ணாவ தன்னுடைய நேரடியா தன்னுடைய வாரிசா அறிவிச்சது. அத வந்து எல்லா மத்த மத்தவங்களுக்கு பொதுவா ஒரு திடீர்னு வந்து ஒருத்தரை வாரிசா அறிவிக்கிறத வந்து மற்ற நெருக்கமா இருக்கிறவங்களால ஏத்துக்க முடியாது. ஸோ அதனால ஏற்பட்ட அரசியல்கள் அதெல்லாமும் இதுல பின்னாடி விரிவா சொல்லப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு அறிமுகத்திலேயே சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய அந்த பொறுப்பு, அந்த சாவி, பெட்டி சாவி அண்ணா கையில கொடுத்தது. அதுக்கப்புறம் 67ல தேர்தல்ல வெற்றி பெற்ற உடனே முதல்ல பெரியாரை சந்திக்க போறாங்க. திருச்சிக்கு ரயில் ஏறி போறாங்க. அப்போ வந்து நீண்ட நாளுக்கு அப்புறம் பெரியாரை சந்திக்க போறோம். வெற்றி மகிழ்ச்சியை காட்டிலும் பெரியாரை சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தை நினைச்சு அண்ணா வந்து ரொம்ப நெகிழ்ந்தும் மகிழ்ந்தும் அப்படி சொல்றாங்க. அங்க போய் பெரியாரை சந்தித்த போது பெரியார் அவர்கள் வந்து என்ன ரொம்ப நெகிழ்ச்சி அடைய செஞ்சிட்டீங்கன்னு கண்ணீர் விடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு குரு பக்தி வைத்திருந்தார் அறிஞர் அண்ணா. அண்ணா அவர்களையும் பெரியார் அவர்களையும் பிரித்து பார்க்க முடியாது தமிழக வரலாற்றுல. அந்த அளவுக்கு ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறாங்க. அவர்களுடைய வழிகாட்டுதல், அவர்களுடைய ஆளுமையின் கீழே இருந்ததுனாலதான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு வாய்ப்புல அறிஞர் அண்ணா அவர்களை குறித்தும் பெரியார் அவர்களை குறித்தும் சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் சாதாரண ஒரு பொட்டலம் எந்த பொருள் வாங்கியாதாலும் அதை பிரித்து படித்து பார்த்து அதன் மூலமாக அப்படின்னு பேச்ச தொடங்கினாரு. உண்மையிலே அவருக்கு வந்து என்ன விஷயம்னா, அவங்க தொத்தை வளர்க்கும் போது எப்பொழுதும் என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே விட மாட்டாங்களாம். ஏன்னா கீழே கால் மண்ணு பட்டா கூட எதுனா ஆயிடும்ன்றக்காக ரொம்ப அதிகமா கீழேயே விட மாட்டாங்களாம், வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்களாம். அதனால அவர் எதை பார்த்தாலும் படிச்சு பார்த்துட்டு அதையே தனக்குள் பேசி பேசி பார்த்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து கல்லூரியில் படிக்கின்ற போது உண்மையிலே அவர் வந்து எந்த அளவுக்குன்னா அந்த ஒரு சத்தம் இறைச்சலா இருக்கு, மாணவர்களை கவனிக்க முடியல. ஆனா இவர் மட்டும் அதை நல்லா கவனிச்சுட்டு தேர்வு மிகச் சிறப்பாக எழுதுகின்றார். இப்போ பேராசிரியர்கள் சிலர் என்ன செய்யறாங்க, சந்தேகம் வருது அவங்களுக்கு, இது உன்னுடைய கருத்தா இல்ல வேறுடைய கருத்தான்ற அளவுக்கு, அந்த அளவிற்கு ஐயப்படுகின்ற அளவுக்கு அவர் வந்து பாடத்தை படிச்சு நேர்த்தியாக ஒரு முறை கேட்டாலே, ஒரு முறை படிச்சாலே அதை ஆழமாக மனதிலே உள்வாங்கி கொண்டிருக்கின்ற அளவுக்கு அவர் படித்தது அறிவை பெற்றிருக்கிறார் சொல்றாங்க. அதுக்கடுத்து பெரியார், இந்த பெரியார் சொல்லுகின்ற போது அந்த முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு ஒரு அண்ணாவுக்கு வந்து நகைச்சுவை மிகுதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பெரியாரும் அண்ணாவும் ஒரு முறை தொடர் வண்டியில பயணம் மேற்கொள்றாங்க. அப்படி பயணம் மேற்கொள்கின்ற ஒரு பிச்சைக்காரன் வந்து ரொம்ப அழுது ரொம்ப கேட்கிறான். அந்த சமயத்துல அண்ணா என்ன பண்றாரு, ₹1 தூக்கி போட்டாரு, இருந்தான்னு சொல்லி கொடுத்துறாரு. இப்ப அண்ணா பெரியார் கேட்கிறாரு, போயும்போது ₹1 கொடுத்துட்டியே, இந்த ₹1 சம்பாதிக்கிறது எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம்னு கேட்டோடனே அவர் சொல்றாரு, ஒரு வகையில நீங்க சொல்றபடி பொய்யா கூட இருக்கலாம். ஒருவேளை வந்து எல்லாம் நிறைய வச்சிருந்து கூட பொய்யா கூட இருக்கலாம். ஒண்ணு உண்மையிலே இல்லைன்னா நான் ஒரு ஏழைக்கு காசு போட்டேன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா அவன் நடிச்சான்ல ரொம்ப அழகா,
அழுது எனக்கிட்ட எதுவுமே இல்லை நடிச்சேன்ல, அந்த நடிப்புக்காக நான் அந்த ₹1 போட்டேன்னு நினைச்சீங்க. அப்பா பெரியாரே கோவப்பட்டு அவரே இவருடைய பேச்சை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் சொல்லுங்க. ஸோ அந்த அளவிற்கு ரொம்ப நகைச்சுவையா நல்ல இயல்பாக இருந்தவங்க பின்னால எப்படி முரண்பட்ட வாழ்வினை வாழ்ந்தார்கள் என்பதை ரொம்ப அழகாக அவர் எடுத்துரைத்திருக்கின்றார். அடுத்தபடி இறுதி பேச்சாளராக நூல் சார்ந்த கருத்துக்களை சார், ஆமா வழங்குமாறு சார். அண்ணன் இன்னும் சொல்லுங்க பாட்டி. செல்வம் சார் இருக்காரு, ராஜதுரை இருக்காரு, அப்புறம் முதல் முறையா அரங்கராஜ் ஐயா வந்திருக்காரு, அப்புறம் பிரதீப் சார் இருக்காரு. அப்படியா? ஓ சரி சரி. சோ அடுத்தபடியாக அரங்கராஜா அவர்களை நூல் சார்ந்த கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சார், நான் கொஞ்சம் தனியா இருக்கிற இடத்துக்கு இப்ப பேசுற இடத்துல இல்ல, தனியா இருக்கிற இடத்துல நான் இந்த முறை முழுவதுமாக நிகழ்ச்சியை உள்வாங்கிக்கிறேன். அடுத்த முறையில இருந்து என்னுடைய பங்களிப்பை நான் முழுசா தரேன் சார். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக தம்பி ராஜதர் அவர்களை தங்களுடைய கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனா நான் கூட்டத்தை லிசன் பண்ணதான் வந்தேன். நான் இந்த புக்கே இந்த வாரம் படிக்கல. அது இல்லாம நான் ஊர்ல இருக்கேன்னா இப்ப என்னால பேசவும் முடியாதுண்ணா. அப்படியா? சரி சரி சரி. பிரதீப் ஐயா பேசுறீங்களா? அவர் வாய்ப்பு இருக்காது. அப்படியா? ஆமா சார், வாய்ப்பு அடுத்தபடியாக அதோட இறுதி பேச்சாளராக நம்ம செல்வண்ணா அவர்களை நூல் சார்ந்த கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேக்குதுங்களா? நிறைவு பேச்சாளர் கேக்குதுங்களா? ஓகே. கேக்குதுங்கண்ணா. கேக்குதுங்க சார். பகிர்வு வாசகர்களுக்கு வணக்கம். இதை கேட்க வந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் வணக்கம். அண்ணாந்து பார் அண்ணா வாழ்க்கை வரலாறு மிக சுருக்கமா கொடுத்திருக்காரு. பரிமளம் அண்ணாவுடைய வளர்ப்பு மகன். அவர் மிக விரிவா அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. அதுல நிறைய கடிதங்கள், அவர் பேசின பேச்சுகள், சொற்பொழிவுகள் எல்லாம் இணைச்சிருக்காங்க. அந்த நடை ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. இது ரொம்ப சுருக்கமா ஒரு பெரிய அளவுல படிக்க முடியாது அப்படின்ற காலகட்டத்துல ஒரு ஒரு அளவான வடிவத்துல கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு, அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய ஒரு புத்தகம். மிக சிறப்பா இருக்கு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அவரு மக்களோடு செல்லுங்கள், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், மக்களுக்காக வாழுங்கள். எவ்வளோ பெரிய நிலைக்கு சென்றாலும் நம்மளுடைய யாரு பக்கம் நம்ம இருக்கணும்னா மக்கள் பக்கம்தான் இருக்கணும். மக்களுக்காக என்ன செய்ய முடியும், அதை விளிம்பு நிலையில உள்ள தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக என்ன செய்ய முடியும், அதுதான் அவருடைய இறுதி வரையும் கொள்கையா இருந்தது. அந்த கொள்கையில சிறிதளவும் சிதறாமல் வழுவாமல் கட்சியும் பல கழகங்களையும் இருந்து வாழ்ந்து மறைந்தவர் அவர் இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி வருது. அதாவது அவருடைய நினைவு, நம்ம எப்பயுமே தலைவர்களுடைய நினைவு நாளை மட்டும்தான் நினைவு கொள்ளக்கூடியவரா இருக்கிறோம். அந்த கொள்கைகளை என்றும் மனதில் ஏந்தி வாழக்கூடியவர்களாக நம்ம மாறணும். அந்த லட்சிய பாதையே கிடையாது. இது தலைவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற எல்லா தலைவரை பற்றியும் நாம் அன்றன்று நினைவு நாள்ல படங்களுக்கு மாலை போடுறது, அவரை பற்றி பேசுறது, அதுதான் அவருக்கு, அந்த தலைவர்களுக்கு நாம் செலுத்துற ஒரு சடங்கை போல நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம தலைவருடைய கொள்கைகளை, அண்ணாவுடைய கொள்கையை நம்ம ஏதாவது நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரோமா? இதை அண்ணா 3 பிரதானப்படுத்தினார். அதாவது சமூக நீதி, இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமணம், இதெல்லாம் அவர் ஆட்சியில நிறைவேற்றினாரு. இருமொழி கொள்கை இன்று வரைக்கும் மாறல. ஆனா அதுக்கு ஆபத்து வந்திருக்குது. சுயமரியாதை திருமணம் அது 1968 நிறைவேற்றினாரு. அது எந்த மாநிலங்களும் இது வரைக்கும் அந்த மாதிரியான திருமணத்துக்கு அங்கீகாரத்தை சட்ட ரீதியா கொடுக்கப்படலை. சமூக நீதி, அதாவது பொருளாதாரத்திலும் சமூகத்தில் பின்னடைந்த மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட உறுதி செய்யணும், அவங்களுக்கு உரிமையை உறுதி செய்யணுங்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். அது அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 15%, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% மத்திய அரசுல. இந்த 27%க்கு எத்தனை போராட்டம் நடந்தது? 144 முறை வழக்கு வாய்தா கேட்டாங்க நம்ம உச்ச நீதிமன்றத்துல மத்திய அரசு. ஆனா 10% இடஒதுக்கீடு முன்னேறிய பிரிவினருக்கு உடனடியா நிறைவேறுது. இதுக்கு எந்த விதமான கணக்கெடுப்பு எடுத்தீங்களா, அதை பண்ணீங்களா, எந்த கேள்வியும் அவங்களுக்கு இல்லை.
ஆனா 15% இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அன்னையிலிருந்து இருக்கு. ஆனா மேலே அதாவது முடிவெடுக்கின்ற அதிகாரிகளா இருக்கின்ற செயலாளர் நிலையில் உள்ள பதவிகள்ல 6%, 5% தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. மீதி 90% யார் இருக்காங்கன்னா முன்னேறிய வகுப்பினர் தான் ஆட்சியை நடத்திக்கிட்டு போறாங்க. ஆட்சியினுடைய முடிவுகள், ஆட்சியினுடைய அசைவுகள், எதை நோக்கி செல்ல வேண்டும்ங்கிற அசைவு எல்லாமே அவங்களாலதான் முடிவு செய்யப்படுது. அப்போ அண்ணாவுடைய கொள்கை இன்று வரை நமக்கு தேவைப்படுகிறது. மாநில சுயாட்சி. அப்போ மாநில சுயாட்சி இன்றுதான் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மத்திய ஆட்சியாளர்களால் மாநில அரசுகளை ஒடுக்குமுறையில ஒடுக்குறாங்க. கல்வியில பொதுப்பட்டியலில் இருந்த அதாவது மாநில பட்டியலில் இருந்த கல்வியை நெருக்கடி சமயத்துல கொண்டு போனாங்க பொதுப்பட்டியலுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாநில அரசு ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, மத்திய அரசு ஒரு சட்டம் ஏற்றுதுன்னா பொது பட்டியலில் இருக்கிற ஒரு துறைக்கு அது மத்திய அரசு ஏற்றுகிற சட்டம் தான் செல்லும். அப்போ அதனால என்ன ஆகுது, நீட்டுனால இப்ப நம்ம மாணவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. சில லட்சம் ரூபாய் இருந்தா மட்டும்தான் நம்ம மருத்துவர் ஆக முடியும். ஒரு கட்டிட தொழிலாளி, ஒரு கீழ நிலையில ஒரு துப்புரவு தொழிலாளியுடைய மகள் மருத்துவர் ஆனாங்கல்ல அந்த காலத்துல. இந்த காலத்துலயும் 7.5 கொடுத்துருக்காங்கன்னா கூட அவங்க ஓரிரு ஆண்டுகள் காத்திருந்துதான் அந்த மருத்துவ இடத்தை பிடிக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு மாநில சுயாட்சி கேள்விக்குரியதா மாறிடுச்சு. இப்போ அண்ணா இருந்த காலங்கள்ல அவரு அவரால் என்னெல்லாம் முடியுமோ அவரு போராடி இருக்காரு. அதாவது நீதி கட்சியினுடைய செயலாளராக இருந்திருக்காரு. அதெல்லாம் வரலாறெல்லாம் ராதாபாய் அம்மா சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க. 49 ஒரு பெட்டி சாவி, 48 பெட்டி சாவியை கொடுக்குறேன்னு பெரியார் சொன்னாரு. ஆனா 49 அவர் உடனே மனசு மாறிட்டாரு. அதாவது பெரியாருக்கு கூட சில நேரங்கள்ல குழப்பமான மனநிலை ஏற்பட்டிருக்கு. அண்ணாவிடம் ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் அண்ணா கிட்ட அடுத்த பதவி நிலையை கொடுக்காம மணியம்மையை தான் ஒரு வாரிசா நியமிக்கிறார், அங்கீகாரப்படுத்துறார். அதனாலதான் திருமணம் செய்ய வேண்டிய சூழல் வருது. ஆனா அண்ணா என்ன நிலையிலையும் எந்த நிலையிலையும் காமராஜரும் பெரியாரும் சேர்ந்தே அண்ணாவை எதிர்த்த போது கூட, அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய சூழல் வந்த போது கூட அவங்களை எதுவும் பேசாம காங்கிரஸை மட்டுமே அவர்கள் தாழ்த்தினா அவருடைய கொள்கைகளை எந்த தனிப்பட்ட தலைவர்களையும் தாக்காம அவர்கள் செய்த நடவடிக்கைகள், அவர்கள் செய்த மக்களுக்கு எதிரான ஆட்சி முறைகள் இதெல்லாம் எதிர்த்துதான் அவரு அரசியல் செய்து ஆட்சிக்கு வந்தார ஒழிய காமராஜரை வச்சு அண்ணா உடைய அரசியலை கட்டுப்படுத்தலாம்னு நினைச்சாங்க காங்கிரஸ். ஆனா அது இயலல. அந்த அளவுக்கு அண்ணா ஒரு பொறுமையான கட்டுப்பாடு உள்ள கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு தொண்டர்களுக்கு சொன்னார்ல, அது தானே அவர் கட்டுப்பாடோடு பொறுமையோடு இருந்து காட்டியவர். எப்பொழுதுமே சொல்வது எளிது, வாழ்ந்து காட்டணும். வழிகாட்டியா இருக்கிறவங்க வாழ்ந்து காட்டணும். அந்த மாதிரி வாழ்ந்து காட்டியவர் தான் அறிஞர் அண்ணா. இந்த மாதிரி அறிஞர் அண்ணாவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்களை சொல்லலாம். அவர் ஆட்சிக்கு 1968 உலக தமிழ் மாநாட்டை நடத்தியிருக்காரு, மிக சிறப்பாக நடத்தியிருக்காரு. அந்த மாநாடு நடத்தினப்போதான் கடற்கரையில இளங்கோவடிகள் சிலை, ஊவேசா சிலை, கண்ணகி சிலை, இவங்களுடைய சிலைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ வைக்கப்பட்ட போது கடவுள் சிலை ஏன் வைக்கல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவங்க, அவங்க வழிபடக்கூடியவங்களை தெருவில் கொண்டு வந்து வைக்கக்கூடாது, வழிகாட்டக்கூடியவங்களை தான் தெருவில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த மாதிரி சொல்லுல சாமர்த்தியமாக கையாளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இது அறிஞர் அண்ணா மாதிரி ஒரு தலைவர் கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு தமிழகம் எல்லா நிலையிலயும் முன்னாடி இருக்கு. இருமொழி கொள்கையினாலதான் இன்னைக்கு 90களில் தாராளமயமாக்கும் பொருளாதாரம் கொண்டு வந்த பிறகு மென்பொருள் துறையில தமிழகம் மிக சிறந்து விளங்குகிறது. இளைஞர்கள்லாம் நிறைய பொறியியல் படிச்சுட்டு ஆங்கிலம் நல்லா பேசுறதுனால பல வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் வசதியும் பெற்றிருக்காங்க. இதெல்லாம் யாராலன்னா நம்ம அண்ணாதுரை தான் நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணா இல்லைன்னா இந்த முன்னேற்றமான சூழல் தமிழகத்துல நிலவி இருக்குமா அப்படிங்கிறது ஐயம்தான். இந்த மாதிரி பல சாதனைகளை அவரு நமக்கு தமிழகத்துக்கு கல்வி புரட்சி செஞ்சிருக்கிறாரு, நிறைய பண்ணியிருக்காரு. இந்த
இந்த ஏதாவது கை ரிக்ஷா ஒழிச்சது, பேருந்து வழித்தடங்களை தேசியமயமாக்குனது, அதாவது நாட்டுடைமையாக்குனது, இதெல்லாம் ஒரு காலத்துல தனியார் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. தனியார் பேருந்து வழித்தடங்களை. இது மாதிரி மக்களுக்கு என்ன தேவை, அதாவது புஞ்சை நிலத்துக்கு வந்து வரி தள்ளுபடி பண்ணியிருக்காரு அவர் ஆட்சிக்கு வந்தபோது. நன்சைக்கு மட்டும் வரி போட்டுட்டு, அதிக நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு வரி போட்டுட்டு நிலா உச்சாரம்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இது மாதிரி ஆட்சியில பல நல்ல நல்ல விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் செய்யாததை அவர் செஞ்சு காட்டியிருக்காரு. காங்கிரஸ் எல்லாம் இவங்களை வந்து ஏளனப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க அப்படிதான் செய்வாங்க, அவங்க ஆட்சியில் இருந்தவங்க, ஆட்சி இழந்தவங்க, நம்ம ஆட்சியில் இல்லாதவங்க வந்திருக்கிறோம், அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதை வந்து விமர்சனமா பார்க்கணும் அப்படின்ற அந்த அந்த தாங்கும் திறன் அவர் மட்டும் இல்ல, அவங்க சார்ந்த தலைவர்களுக்கும் அந்த தாங்கும் திறனை, இதயம் தாங்கும் இதயம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத எல்லோருக்கும் கடிதங்கள் மூலம், தம்பிக்கு கடிதம் 290 கடிதம் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. தம்பிக்கு கடிதம். அதுல பல அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய அரசியல் சூழல்லாம் விளக்கப்பட்டிருக்கு. இந்தி போராட்டத்தின் போது மத்திய அரசு சொல்லியிருக்கு, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு சொன்ன போது இவர் என்ன சொல்லியிருக்காரு, இரும்பு கரம் கொண்டு மண்டைய வேண்டாமானாலும் உடைக்கலாம், எங்கள் இதயத்தை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய இந்தி எதிர்ப்பு போராட்டம், இந்தி தெரிஞ்சாதான் நம்ம எல்லா வேலைக்கும் போக முடியுங்கிற அந்த கருத்துக்கள்லாம் உடைச்சு எரிஞ்சு மக்களுக்கு புரிய வைக்கிறது. தலைவர் 1000 படிக்கலாம், தலைவர்கள் 1000 படிக்கலாம், நிறைய தெரிந்து கொள்ளலாம். அதை வந்து மக்களுக்கு புரிய வச்சு மக்கள் சக்தியா மாத்தணும். அந்த மக்கள் சக்தியா மாத்துறதுக்கான அடையாளம் தான் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம். இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்காரு. அதாவது தானே முன்னின்று அவர் ஒரு தலைவர்னு கூட பார்க்காம போராட்டங்களுக்கெல்லாம் போஸ்டர் வந்து அவரே ஒட்டுவாராம். அந்த மாதிரி பல, அதாவது ஒரு தொண்டனாகவே வேலை செஞ்சிருக்கிறாரு. பொது செயலாளர் கூட நெடுஞ்செழியனுக்கு கொடுத்துருக்காரு. பிறரை செயலாளர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த ஜனநாயக தன்மை கட்சிக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்டவர். கட்சிக்குள்ள பல குழப்பம் ஏற்பட்டு சம்பத்து கட்சியை விட்டு போன போது கூட இன்றைய இருக்கிற தலைவர்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க, பெரும் குறையா சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய சதையிலிருந்து ஒரு பகுதி பீந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. சதையிலிருந்து ஒரு பகுதி பிஞ்சிருச்சு அப்படின்றாரு. அது வந்து நல்ல விதமா சொல்றாரு. அதாவது எதையுமே ஒரு நெகட்டிவா எடுத்துக்காம நேர்மறையா எடுத்துக்கிறது, பாசிட்டிவா எடுத்துக்கிறது, எதிர்மறையா எடுத்துக்காம. அதனாலதான் இன்று வரை அண்ணாவை நம்ம எல்லாருமே போற்றக்கூடிய தலைவராக, அதாவது எதிரிகள் கூட அண்ணாவை வந்து குறை சொல்ல முடியாது. அவருடைய பேச்சுக்கு மயங்காதவர்கள் யாரும் கிடையாது. அதாவது திராவிட நாடு கேட்குறீங்களே, சீனாவையும் இந்தியாவும் பிரிக்கிறது இமயமலை, தென்னிந்தியாவை பிரிக்கிறது என்னன்னு கேட்டதுக்கு, ஏன் விந்திய மலை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டவர் தான் அண்ணா. தேசிய மொழியா இந்தி ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பெரும்பான்மை மக்கள் இந்தி மொழி பேசுறாங்க, அதனாலதான் இந்தி மொழி தேசிய மொழியா வைக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொன்ன போது, இந்திய நாட்டுல அதிகமா காகங்கள் தான் இருக்கு, நீங்க ஏன் மயில தேசிய பறவையா வைக்கிறீங்க, காகங்களை தானே வைக்கணும், இந்திய விலங்கு தேசிய விலங்கு எதுன்னு கேட்டதுக்கு அண்ணா கேட்டிருக்காரு, அதுக்கு புலின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் அதிக நாய்கள் தான் இருக்கு, ஏன் நாயை நீங்க தேசிய விலங்கா வைக்கல, இப்படி எல்லாம் கேள்வி கணைகளால் மடக்கி அரசை நிலைகுலைய செய்து பாராளுமன்றத்திலும் மாநிலங்கள உரிமையை மாநிலங்களவையில முழங்கியவர் தான் அண்ணா. இந்த மாதிரி எத்தனையோ நம்ம சான்றுகளை சொல்லலாம். அவரு நம்ம இன்னும் நிறைய வாசிக்கணும். அவர் வாசிக்க நம்ம நம்மளுடைய சிந்தனையும் பலப்படும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா தமக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு அந்த கொள்கையின் மூலமாக நம்முடைய தமிழகத்திற்கு எத்தனையோ நலங்களை செய்திருக்கின்றார். அதுவும் குறிப்பாக சமூக நீதி, சுயமரியாதை, இவற்றையெல்லாம் செய்தது மட்டுமல்லாமல் அவர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல குறைந்த விலைக்கு அரிசி. அப்போ எல்லா எதிர்கட்சிகளும் ஏளனமாக பேசுகிறார்கள், இது எப்படி சாத்தியம் என்று. எவ்வளவு துவானாலும் பரவாயில்ல, நிச்சயமாக நம்ம ஏழை மக்கள் எல்லாம் பசியார உண்ண வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கின்றார், குறைந்த விலைக்கு அரிசி அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்றார். அந்த திட்டம் அவர் அன்னைக்கு அடிகோலிட்டது தான் இன்னைக்கு இலவசமாக அரிசி வழங்குவதற்கு அது வழிவகுத்து இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சமயோதித புத்தின்னு சொல்லும்போது என்ன சொன்னாரு, எப்படி கேட்டாலும் சரி அவர் டக்குனு. அதே மாதிரிதான் சட்டமன்றத்துல அவர் கேள்வி ஒன்று கேட்கிறாங்க, எங்க அந்த காங்கிரஸ் ஆட்சி ஒருத்தர் எம்எல்ஏ ஒருத்தர் கேட்கிறாரு,
எங்க ஆட்சியில வந்து புளிய மரம் புளியோடைய விலை ரொம்ப குறைவா இருந்தது. குறைவா இருந்தது தான் பண்ணிக்கிறோம். ரொம்ப விலை வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அப்ப இது எங்களுடைய சாதனை தானே, இது யாருடைய சாதனை அப்படி கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே அப்புறம் எழுந்து அண்ணா டக்குன்னு சொல்றாரு, இது யாருடைய சாதனையும் கிடையாது, புளிய மரத்துடைய சாதனை. ஏன்னா அது வந்து நிறைய காய்ச்சதுனால நீங்க விலை கம்மியா கொடுத்தீங்க தவிர, இப்ப புளி அதிகமா காய்க்கல, அதனால இங்க விலை ஏறி இருக்குது. அதனால அப்படி யாரை கேட்டாலும் சரி, கேட்டால் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல்லு என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய பேச்சை கேட்டா யாரு கேட்டாலும் பகைவர்கள் கூட நின்று கேட்கின்ற அளவுக்கு அவர் பேச்சு மிக சிறப்பாக இருந்தது என்று சொல்கிறார். ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். நிச்சயமாக நிறைய செய்திகள், அவர் எங்க பேசினார், என்ன பேசினார், என்ன எழுதினார், எல்லாமே அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவர் பெரியாருடைய கொள்கைன்னு சொன்னா 3 கொள்கை மூலமா தான் முரண்பாடுகள் ரொம்ப அதிகமா காணப்படுது. ஒன்று வந்து என்னன்னா, அந்த கருப்பு சட்டை, அது நம்ம பெரும்பாலும் துக்கத்திற்காக பயன்படுத்துவது, அது வந்து முதல் முரண்பாடாக இருக்கிறது. 2வது பெரியார் சொல்றாரு, நாடு விடுதலை பெறுகின்ற போது அதை யாரும் கொண்டாடக்கூடாது என்று பெரியார் சொல்கின்றார். அண்ணாவுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம நாடு விடுதலை பெற்றிருக்கிறது. ஆனா அவங்க சொல்வது உண்மைதான். வட இந்தியர்கள் தான் நம்ம ஆளப் போகிறார்கள், அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருந்தாலும் கூட நம் நாடு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுடைய விடுதலை பெற்றிருக்கிறது. அந்த வகையில எப்படி நம்ம கொண்டாட இருக்க முடியும் அப்படின்றது அந்த வகையில ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது. அடுத்தபடியாக அந்த திருமணம், இதுதான் முரண்பாடு, பெரிய முரண்பாடு. இந்த முரண்பாடுகள் எல்லாம் ஏற்பட்ட பிறகுதான் அவர்களுக்குள் பிரிவு ஏற்படுகிறது. பிரிவு ஏற்பட்டாலும் கூட இறுதி வரை அவருக்கு கொடுக்கின்ற மரியாதை அவர் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார். ஆக மிக சிறப்பான முறையில் நம்ம ஆட்சி அவர் தமிழகத்திற்கு அவர் உண்மையிலே சொன்னது போல அவர் இல்லை என்று, அவர் பெரியார் எல்லாம் இல்லை என்றால் நம்ம இந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நம் தமிழ்நாடு சிறந்து விளங்குமா என்று எண்ணுகின்ற போது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த அண்ணாவுடைய நாளை, அவருடைய பிறந்த நாள், அந்த வகையிலே அவருடைய பற்றி நினைவு கூறுவதற்கான வாய்ப்பினை நமக்கு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கான வாய்ப்பை வழங்கிய பகிர்வு தோழமை குழுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.